வணக்கம் நண்பர்களே. இயற்கை உணவுக்கு மாறுவது எப்படி என்று பார்ப்போம். முதலில் இயற்கை உணவுக்கு மாறுவதற்கு முன் நம் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். நமது முந்தைய வீடியோவை பார்த்து அதன்படி கழிவுகளை வெளியேற்றவும். முதலில் 10 நாட்களுக்கு கடைபிடிப்போம். முதல் நாள் காலை 5 மணிக்கு எழுந்துவிட வேண்டும். படுக்கை அறையிலேயே அமர்ந்து 5 நிமிடம் நமது மூச்சை கவனிக்க வேண்டும். உள்மூச்சு, வெளிமூச்சு என ஆழமான மூச்சை 5 நிமிடம் கவனிக்க வேண்டும். பிறகு வாய் கொப்பளித்து 1 டம்ளர் நீர் அருந்த வேண்டும். அதன் பிறகு பல் துலக்கி காலை கடன்களை முடித்துவிட்டு யோகா அல்லது எளிமையான உடற்பயிற்சி, அதுவும் இல்லை என்றால் உடல் மூட்டு பயிற்சி செய்ய வேண்டும். பிறகு டீக்கு பதிலாக இளநீருடன் சிறிது இஞ்சி சாறு சேர்த்து அருந்த வேண்டும். இஞ்சி சாறு எவ்வாறு எடுப்பதென்றால், சிறிது இஞ்சியை தோல் நீக்கி இடித்து 1 டம்ளர் நீரில் அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பிறகு தெளிந்த நீரை இளநீர் உடன் கலந்து அருந்த வேண்டும். பிறகு காலை உணவாக 1 வாழைப்பழம், 2 தேங்காய் துண்டு, 4 பேரிச்சம்பழம், 1 கப் சிவப்பு அவுல் எடுத்து அரை மணி நேரம் ஊற வைத்து வடிகட்டி நாட்டு சர்க்கரை கலந்து அருந்த வேண்டும். மதியத்துக்கு முன் பசித்தால் இடையில் வாழைப்பழம் அல்லது பழம் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். மதிய உணவாக எண்ணெயில் பொரிக்காத மிதமான சைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். 4 மணி அளவில் முருங்கைக்கீரை சூப்பு அல்லது சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இரவு உணவாக 3 இட்லி அல்லது புட்டு வகைகளை ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். இதனுடன் தொட்டுக்கொள்ள சாம்பார் அல்லது சட்னியை எடுத்துக்கொள்ளலாம். இவை முதல் நாள் உணவாக இருக்க வேண்டும். இரவு தூங்கும் முன் பல் துலக்கிவிட்டு படுக்கைக்கு சென்றதும் 5 நிமிடம் ஆழமான உள்மூச்சு, வெளிமூச்சை கவனித்து உறங்கச் செல்லவும். உறங்கும் முன் நாளை காலை 5 மணிக்கு எழுந்து விடுவேன் என்று நமது உடலுக்கு கட்டளையிட்டு உறங்கச் செல்லவும். நன்றி நண்பர்களே. அடுத்த நாள் உணவை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரிப்ஷன் செய்யவும். நன்றி நண்பர்களே.